வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7273 2025 ஏப்ரலில் வந்துச்சு. எல்லாருமே அதுக்கு சிவி முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 72 அண்ட் 73ல் நிறைய போஸ்டிங் இருந்திருக்கும். அதில் ஒரு சில பேர் ஒரே ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் 2-3 போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் எல்லா போஸ்ட்டுமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு போஸ்ட்டு தான் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அப்ளை பண்ண அந்த பணிக்கு மட்டும்தான் அவங்க தேர்வாகுவாங்க. இதே 2-3 போஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை எல்லா போஸ்ட்டுமே அவங்க செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு எலிஜிபிளா, இல்லை எந்த போஸ்டிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்க எந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு நாம் இந்த வீடியோவில் விடை காண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் 72, 73 நோட்டிஃபிகேஷனில் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். உதாரணத்துக்கு ஏதாவது இதில் மொத்தம் 8-9 விதமான பதவிகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றே ஒன்று அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் 1-2 போஸ்ட்டு, 2 போஸ்ட்டோ, 3 போஸ்ட்டோ, 4 போஸ்ட்டோ, 5 போஸ்ட்டோ இந்த மாதிரி ஒன்றிற்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்கள எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ட் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பித்து அந்த தேர்வுக்கு அவர் ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் முடித்து அவர் ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது அவர் எல்லா பணிகளுக்குமே அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் படி அவர் அந்த கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு அந்த போஸ்டிங்க்கு அவரோட கட் ஆஃப் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் எல்லா பணிகளுக்குமே அவர் அப்ளை பண்ண எல்லா பணிகளுக்குமே அவருடைய கம்யூனல் ரிசர்வேஷன் படி அவர் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு அவர் எலிஜிபிளாக இருந்தால் ஓவரால் கட் ஆஃபில் அவருக்கு எந்த அடிப்படையில் சூஸ் பண்ணலான்னா, நான் எல்லா போஸ்ட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க, அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு விண்ணப்பித்து அந்த கேண்டிடேட் சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம எல்லா போஸ்ட்டுமே செலெக்ஷன் பண்ணோம். அது நம்மளோட தேர்வு, நம்மளோட விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பணி நியமனம் கொடுக்கும்போது நம்ம அப்ளை பண்ண மாதிரி அதிலேருந்து ஏதாவது ஒன்று விண்ணப்பித்த நபர் தேர்வு செய்ய முடியாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் நம்மளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளுக்கு நம்ம எழுதி நம்மளுடைய கட் ஆஃப், நம்மளோட கம்யூனல் ரேங்க் படி நம்ம அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்டில் நமக்கு எல்லா போஸ்டிங்குமே கிடச்சிருக்கும் பட்சத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை எதை வச்சு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 9 போஸ்டிங் வருஷப்படி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோப்தார். ஸோ நம்ம 9 பணிகளுக்குமே விண்ணப்பித்து 9க்குமே நம்மளோட கம்யூனல் ரிசர்வேஷன் படி நம்மளுக்கு கட் ஆஃப் வந்துருந்துச்சு அப்படின்னா, முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த கேண்டிடேட்டுக்கு எந்த ஜாப் கொடுப்பாங்கன்னா ஜோப்தார் தான் முதல்ல கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஜோப்தார் அப்ளை பண்ணல, அதுக்கப்புறம் இல்லை வேறு பணிகள் அப்ளை பண்ணியிருக்காருன்னா 2வது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அடுத்து 3வதாக ரெசிடென்டல் அசிஸ்டண்ட், 4வதாக ரூம் பாய், 5வதாக ஸ்வீப்பர், 6வது பார்த்தோம் அப்படின்னா கார்டனர், 7வது வாட்டர்மேன், 8வது சானிட்டரி ஒர்க்கர், 9வது வாட்ச்மேன். ஸோ இந்த ஆர்டர் படி தான் அவங்க வரிசையாக சூஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் இந்த 9மே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி தான், இல்லை இந்த 9ல் ஏதாவது 1-2 அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி தான். ஆனால் இந்த ஆர்டர் படி தான் உங்களுடைய மார்க்கு நீங்கள் அப்ளை பண்ண எல்லா போஸ்ட்டுக்குமே எத்தனை போஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தாலுமே எத்தனை போஸ்ட் நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ இந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இதில் எந்த போஸ்டிங் அப்படிங்கிறது அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ 3 அப்ளை பண்ணியிருக்க ஒருத்தர் கார்டனர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன் 4மே அப்ளை பண்ணியிருக்கார். 4க்குமே அவரோட கம்யூனல் ரிசர்வேஷன் படி அவருக்கு கட் ஆஃப் வருது அப்படின்னா அந்த 4ல் எதுக்கு கொடுப்பாங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு கார்டனர் தான் கொடுப்பாங்க. அவர் இல்லை எனக்கு கார்டனர் வேண்டாம், எனக்கு வாட்டர்மேன் கொடுங்க, இல்லை எனக்கு கார்டனரும் வேண்டாம், வாட்டர்மேனும் வேண்டாம், எனக்கு சானிட்டரி ஒர்க்கர் கொடுங்க, இல்லை எனக்கு வாட்ச்மேன் கொடுங்க அப்படின்னு அந்த நபர் கேட்கவே முடியாது. கார்டனர் தான் அவருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லா கேண்டிடேட்டுக்குமே ஃபஸ்ட்டு ஜோப்தார், 2வது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், 3வது ரெசிடென்டல் அசிஸ்டண்ட், 4வது ரூம் பாய், 5வது ஸ்வீப்பர், 6வது கார்டனர், 7வது வாட்டர்மேன், 8வது சானிட்டரி ஒர்க்கர், 9வது வாட்ச்மேன். இந்த வரிசைப்படி தான் அவர் விண்ணப்பித்த பணிக்கான கட் ஆஃப் அடிப்படையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவருக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. விண்ணப்பித்த நபர் பணியை தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ அதனால் எல்லா போஸ்டிங்குமே செலெக்ஷன் ஆகிருந்தால் நீங்கள் இதில் எந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம இப்போ இந்த 9 ஆர்டர் வரிசைப்படி சொல்லியிருக்கோம். இந்த 9 நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த பணிகள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கள். ஸோ அப்போ உங்களோட கட் ஆஃப் எல்லாத்துக்குமே செலெக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ணதில் இந்த ஆர்டர் படி எது வரிசையில் வருது, முதல்ல வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அந்த பணிக்கு தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் குழப்பிட்டு இருக்க வேண்டாம், எந்த இது நம்மளுக்கு கிடைக்கும்,
எந்த இது நம்ம சூஸ் பண்ணலாம், நம்ம இதை சூஸ் பண்ணலாமா, அதை சூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, கட் ஆஃப் எல்லாத்துக்கும் வந்துட்டு, அப்போ நம்ம இப்போ போட்டிருக்கோம் இந்த 9 வருஷம் எப்படி போட்டிருக்கோம், இந்த 9யுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ஜாப் படி எது வந்து முதல்ல வருது, எது 2வது வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். எது கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் முடிச்சாச்சு, ஸ்கில் டெஸ்ட்டு இனிமேல் தான் போகணும், சிவி முடிச்சிருக்கோம். அதாவது இந்த இந்த 72, 73 நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்டு, சிவி அப்படி தான் வைக்கணும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து அவங்க சிவி வச்சுட்டாங்க. அதனால் இப்போ நமக்கு இன்னும் பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் மட்டும் பெண்டிங் இருக்குது. அப்போ ஸ்கில் டெஸ்ட் முடித்த நபருக்கு அப்புறம் ஓவராலாக கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்குமே ஜாப் போடுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஸ்கில் டெஸ்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.